எல்லாருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா எல்லோரும்? ஒரு குதிரை வீரன் என்ன பண்ணால் வேகமாக குதிரையில் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போயிட்டுருக்கிறாரு. அப்படி போகும்போது போகிற வழியில் பாவமாக ஒருத்தர் உட்காந்துருக்கிறாரு. அவர் பார்க்கவே ரொம்ப பாவமாக இருக்குது. உடனே இவருக்கும் போக மனசு இல்லை. உடனே குதிரையை நிப்பாட்டி, அப்பா என்னப்பா உனக்கு பிரச்சனை, ஏன் இப்படி பாவமாக இங்கே உட்காந்துருக்க, உனக்கு என்ன வேணும், என்ன உதவி வேணாலும் கேளு, நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அந்த பாவமாக உட்காந்துருந்தோம் என்ன பண்ணுறான் அப்படின்னா, இல்லை இல்லை எனக்கு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், இல்லை நீ எதுனாலும் தயங்காமல் சொல்லு, நான் உனக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி, தண்ணி குடிக்கிறியா அப்படின்னு, சரி குடிக்கிறேன், நீ ஏதோ கேட்கறதுக்கு வெக்கப்படுற மாதிரி இருக்குது, பரவாயில்ல வெக்கப்படாத, தைரியமாக கேளுன்னு சொல்கிறாரு. ஆமாம் எனக்கும் கேட்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்னு, சரி வா உன்னை பக்கத்தூரில் எங்கேயாவது நான் விடணுமா, வேணா நான் குதிரையில் விட்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி விட்டுட்டு போங்க அப்படின்னு சொன்னோன்னே, சரி வா குதிரையில் ஏறுன்னு சொல்லி குதிரையில் கை கொடுத்து ஏற்றுறாரு. ஏற்றுனா அவரால் ஏற முடியல. இவர் சொல்கிறாரு, நான் குதிரையில் ஏறிலாம் எனக்கு பழக்கம்லாம் இல்லைங்க, அதனால எனக்கு ஏற தெரியாது அப்படின்னு சொல்கிறாரு. சரி அப்படின்னோடனே இவர் குதிரையை விட்டு இறங்கி இவரை என்ன பண்ணுறாரு, அந்த குதிரை மேலே ஏற்றி விடுறாரு. ஏற்றுனா அடுத்த செகண்டே வேகம் பிடிச்சாம் பாருங்க அந்த குதிரையில் உட்காந்துருக்கவன். இது நல்ல கை தேர்ந்த கொள்ளைக்காரன் அப்படின்னு கண்டுபிடிச்சிக்கிட்டாங்க. நல்ல பயங்கரமான திருடன் அப்படின்னு இவர் கண்டுபிடிச்சிக்கிட்டாரு. உடனே சப்தம் போடுறாரு, பாப்பா ஒரு நிமிஷம் மட்டும் நில்லு, நான் சொல்கிறத மட்டும் கேட்டுட்டு நீ அப்புறம் போ, நீ என் குதிரையெல்லாம் தர வேணாம் அப்படின்னு. என்னடா வேணுமோ வித்தியாசமாக சொல்கிறானேன்ட்டு இவர் நிப்பாட்டி, அந்த குதிரையில் போனவன் நிப்பாட்டி, என்ன சொல்லு அப்படிங்கிறான். இல்லை இந்த நிகழ்ச்சியை தயவு செஞ்சு ஊரில் யாருக்கிட்டையும் சொல்லிடாத அப்படிங்க. ஏன் சொன்னால் உனக்கு வெக்கமாக இருக்கா, உனக்கு அவமானமாக போயிடும்னு சொல்லலையா? அப்படிலாம் இல்லைப்பா, உனக்கு உதவி செய்ய தான் நான் குதிரையை நிப்பாட்டினேன். ஆனால் நீ இப்படி ஏமாற்றிட்டு போயிட்டேங்கிற விஷயம் ஜனங்களுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தருக்கு கூட உதவி செய்ய முன் வர மாட்டாங்க, அதுக்காக தான் சொல்கிறேன்னு சொல்கிறாரு. இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோம், ஒரு நல்லது செய்கிறவங்கள நம்ம ஏமாற்றக்கூடாது. நமக்கே தெரியும் ஒருத்தவங்க நல்லது செய்கிறாங்க அப்படின்னா அவங்கள இழிச்ச வாயின்னு பட்டம் கட்டிட்டு அவங்கள ஏமாத்துறதுக்கு தான் முயற்சி செய்கிறாங்களே தவிர அவங்க செஞ்ச நல்லதை மதிக்கிறது கிடையாது. நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னா மற்றவங்க செய்கிற நன்மையை முதல்ல நம்ம மதிக்க கற்றுக்கணும். நம்ம மதித்தாதான் நம்ம செய்கிற நன்மையை மற்றவங்க மதிப்பாங்க. அதனால வாழ்க்கையில் முன்னேற மற்றவர்கள் செய்கிற நல்ல விஷயங்களை மதித்து மரியாதை கொடுத்து அவங்கள ஏமாற்றாமல் தயவு செஞ்சு நம்ம இருக்கணும். திருப்பி அவன் என்ன தெரியுமா பண்ணிட்டான், அந்த வார்த்தையை கேட்டோன்னே அமைதியாக குதிரையை கொண்டு வந்து, ஐயா என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி குதிரையை அவர் கையிலேயே கொடுத்துட்டு போயிட்டான். இந்த மாதிரி நம்மளால் முடிஞ்ச சின்ன ஒரு நல்லதை செஞ்சு வாழ்க்கையில் முன்னேற என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.